அது வந்து என்னன்னா எம்ப்ளாயீஸ் வந்து வேலையை விட்டு நிற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு லம்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் எப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டிக்கு வராங்க சார்? குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 7,000ன்றது ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 7,000 பேசிக் பே வைக்கிறது ஓகே. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ன்றது பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பலன்கள் அதில் உண்டு. அதில் வந்து அவங்களுக்கு இதே மாதிரி கேஷ் பெனிஃபிட் வந்து அவங்களுடைய வேஜஸ்ல 100% கொடுக்குறாங்க. அது வந்து எப்படின்னா 26 வீக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபார் பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து. ஆஃப்டர் பிரெக்னன்சி அவங்களால வேலைக்கு வர முடியாது அவங்க சைல்டு பர்த்துக்கு அப்புறம். ஸோ அந்த பீரியட்ல வந்து அப் டு 26 வீக்ஸ் அவங்க வந்து 100% கேஷ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து மிஸ்கேரேஜ் ஆகுது, அதாவது கருச்சிதைகள் அபார்ஷன் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து 6 வீக்ஸ் வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 6 வீக் வேஜஸ் என்னவோ அது 100% கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிசேபிள்மெண்ட் பென்ஷன், இதனுடைய நோக்கத்தில் வந்து இந்த மெடிக்கலுக்கு அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் வந்து அந்த உள்ள மிஷினரியில் வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது சார்ந்த இன்ஜுரிஸ் ஏற்படும். அதில் வந்து அவங்க டெம்பரரியாக டிசேபிள் ஆகலாம், பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டிசேபிள்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து டெம்பரரி டிசேபிள்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, கேஷ் பெனிஃபிட். அதே மாதிரி பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் ஆனால் அவங்களுக்கு லைஃப் டைமாக வந்து மந்த்லி பேமெண்ட் வந்து ஒரு ஓய்வூதியம் மாதிரி அவங்களுடைய டிசேபிள்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வேஜஸ்க்கு தகுந்த மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகும், அதுவும் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து டிபெண்டன்ட் பெனிஃபிட்னு சொல்லியிருக்கு. டிபெண்டன்ட் பெனிஃபிட்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயியுடைய ஒரு மரணம் பணியில் ஏற்படும் போது, இதில் வந்து நான் பிஎஃப்ல சொன்னதுக்கும் இதுக்கும் வேற. அதில் வந்து சர்வீஸ் பீரியட்ல மரணத்தால் அப்படின்றது தான். இதில் வந்து என்னன்னா டெத் டியூ டு எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி அந்த மாதிரி ஒரு மரணம் சம்பவிக்கும் போது ஃபேக்டரியில் வேலை பார்க்குறாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கிளைம் வரும், பிஎஃப்ல இருக்க அந்த லிங்க்டுலேருந்தும் வரும், 2 இடத்துல கிடைக்கும், வாங்கிக்க பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி மரணிக்கும் பொழுது அவங்களுடைய டிபெண்ட் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், அன்மேரிட் பர்சன்ஸாக இருந்தால் அந்த டிபெண்ட்டுக்கு வந்து மந்த்லி பென்ஷன் மாதிரி அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்குமே கொடுக்கறதுக்கு ஒரு டிபெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி வந்து அவுட் ஆஃப் தி ஃபேக்ட்ரி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லே ஆஃப் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அதான் அவருடைய செல்ஃப் காரணங்கள் இல்லாமல் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் ரிசைன் பண்ணுறாருன்னா அவருக்கு அது கிடைக்காது. ஆனால் அவர் அவரை தவிர அவருடைய சொந்த காரணங்கள் தவிர வேற காரணங்களால் வேலை இழப்பு ஏற்படும் பொழுது அவருக்கு வந்து 24 months வரைக்கும் அவருக்கு வந்து மந்த்லி பெனிஃபிட் கேஷ் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 6 பெனிஃபிட் சொல்லியிருக்கேன். 7வது வந்து ரிட்டையர்டு பீப்புளுக்கும் வந்து இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து டில் தேர் லைஃப் டைம் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் 58 வயசாகி ஓய்வு பெற்றுட்டா கூட இஎஸ்ஐல நீங்கள் வந்து உறுப்பினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அடையாள ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற எந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வேணாலும் உங்களுடைய லைஃப் டைம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 7 விதமான பெனிஃபிட்ஸு அவங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறாங்க. அதனால இதில் வந்து ரீஃபண்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது எம்ப்ளாய்க்கு வந்து டைரெக்டாக வராது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் மூலமாக தான் கிடைக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ இஎஸ்ஐயில் நம்ம இன்சூரன்ஸ் வச்சுருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதை பயன்படுத்த முடியுமா? இல்லை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ஸ்கீமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அது வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம எல்ஐசியில் இருந்து எத்தனையோ காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இஎஸ்ஐ மெம்பராக இருக்கிறவங்க வந்து அரசு மருத்துவமனையிலையும் எடுத்துக்கலாம். அந்த இஎஸ்ஐ மருத்துவமனைகள், இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அதில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். வீரமணி சார் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப க்ளீனாக சொன்னாங்க. அவங்க அனுபவம், அவங்க முதிர்ச்சி, அவங்க சொல்கிற பதிலில் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நானுமே இஎஸ்ஐன்னு என்ன நினச்சிருந்தேன்னா ஒன்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி அதுவும் இன்னொரு இன்சூரன்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது இல்லை, அது இருக்குது. பட் அதை விட இன்னும் நிறைய 6-7 பெனிஃபிட் இருக்குது. அதாவது ஒரு இஎஸ்ஐயில் ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பணியாற்றக்கூடிய ஒரு எம்ப்ளாயிஸை அவங்களுக்கு நம்ம இஎஸ்ஐ பெனிஃபிட் கொடுக்கும்போது அவங்க ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது, வேலையில் பணியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும்போது, பணியில் இல்லாத டைமில் ஆக்சிடென்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேலையின்மையினால் வரக்கூடிய அந்த லாஸை இது வந்து ஈடுகட்டுது. இதுதான் இஎஸ்ஐயோட மேஜர் ஒர்க்காக இருக்குது. இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இருக்குன்றது தெரியுது.
ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது அவங்க வேலையில் இருக்கும்போது அவங்க இறந்துட்டாலோ இல்லை வேலை முடிந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க வரக்கூடிய ரிப்பீட்டட் இன்கம்காகவும் அது இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உண்மையிலே சார் இஎஸ்ஐயில் எனக்கு இன்றைக்கி எனக்கு புது அண்டர்ஸ்டாண்டிங். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்லி அது ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு, ஆனால் அது இல்லை. அதை தவிர அவங்க வேலையின்மையினால் வரக்கூடிய இழப்புகளை சமாளிப்பதற்கான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குன்றது தெரிஞ்சுது சார். சார் யூஸ்வலாக ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ நிறுவனங்களோ என்ன மாதிரியான தவறுகள் இதில் பண்ணுவாங்க, அதனால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார்? பொதுவாக என்னென்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாஃப் நர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து 18,000, டாக்டர்ஸ்னால் 30,000 40,000 அந்த மாதிரி அவங்க வந்து வேஜஸ் வந்து அதிகமாக. கம்மியாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு மட்டும்தான் சேலரி வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு காட்டுவோம். அதனால அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஹைலி பெய்டு, ஸோ தே ஆர் நாட் கம்மிங் அண்டர் தி சீலிங் ஆஃப் தி ஸ்டாச்சுட்டரி லிமிட் அப்படின்ற மாதிரி மைண்டில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்போ பிஎஃப்ல வந்து 15,000க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து விலக்கு இருக்கு, அவங்க வந்து வரணும்னு அவசியம். ஆனால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கவரேஜ் அண்டர் தி ஆக்ட் ஆல் தி எம்ப்ளாயிஸ் irrespective ஆஃப் their wages should be calculated. இப்போ 10 பேர் வந்து 15,000க்கு கீழே வாங்குறாங்க, இன்னொரு 15 பேர் வந்து 15,000க்கு மேலே வாங்குறாங்க. ஓகே, altogether total strength வந்து 25. ஸோ யுவர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் லைபிள் டு பி கவர்ட் அண்டர் பிஎஃப். எனக்கு வந்து எலிஜிபிள் எம்ப்ளாயிஸ் 10 பேர் தானே இருக்காங்க, 20 பேர் வரல அப்படின்னு சொல்லி யூ கேனாட் கிளைம் எக்ஸம்ஷன். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கவரேஜ் டோட்டல் ஸ்ட்ரென்த் வில் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு நீங்கள் 10 பேருக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், 10 பேர்கிட்ட மட்டும் ரெக்கவர் பண்ணி 10 பேருக்கு மட்டும் பண்ணிக்கலாம். மீதம் 15 பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் இஸ் ஆப்ஷனல். இப்போ இந்த 15,000 உச்சவரம்புன்றதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து 25,000 உச்சவரம்பாக மாற்றுறதுக்கான ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே அந்த திட்டம் வந்து ஆலோசனையிலே இருக்குது. வெகு விரைவில் அது வரும்னு எதிர்பார்க்கிறோம். சமீபத்தில் பத்திரிகை செய்திகள் மூலமாக அது வெகு விரைவில் அமலாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். இப்போ சரியாக பண்ணாதப்போ, சரியாக பிடித்து கட்டாதப்போ, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் கவரேஜ் பண்ணலன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்க நேரிடும்? கண்டிப்பாக சார். ஏன்னா இவங்க வந்து அதை பற்றி தெரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ், இவங்களுடைய சேலரி ரெஜிஸ்டர், இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆய்வுக்கு வர்ற இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அதை தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ அவங்க அட்டண்டன்ஸில் வந்து இப்போ இஎஸ்ஐ பொறுத்தளவில் மோர் தென் 10 அப்படின்ற என்ட்ரி இருந்தாலே அவங்க வந்து நீங்கள் இதை கவரேஜ் முன்னாடியே வந்துருக்கணும், நீங்கள் வராமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து மோர் தென் 20 என்னைக்கு வந்துருக்கோம் அன்னையிலேருந்து கவரேஜ் வந்துருக்கணுன்றதை அட்வைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரியாது, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, தெரியலன்னா பரவாயில்ல, பட் நீங்கள் வந்து இமிடியேட்டாக கவரேஜுக்குள்ள வந்துருங்க. எந்த டேட்டில் உங்களுடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வந்து அந்த 10 or 20 அக்கார்டிங் டு தி ஆக்ட் என்ன டேட்டில் கிராஸ் ஆகிருக்கோ அன்னைக்கு டேட்ல இருந்து யூ ஆர் லைபிள் டு பே கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அதர் மேண்டேட்டரி சார்ஜஸ். அது எல்லாமே அன்னைக்கு டேட்ல இருந்து பண்ணணும். இப்போ இது வந்து உதாரணமாக ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல கவர் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயருடைய லைபிலிட்டி, ஃபினான்ஷியல் லைபிலிட்டி வந்து ரொம்ப பேர்டன் ஆயிரும். அவங்க வந்து அது விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுடைய அட்டண்டன்ஸில் வந்து அந்த டைமில் வந்து பிலோ 10 இருந்தால் கூட இல்லை பிலோ 20 இருந்தால் கூட அவங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்கும்போது அவங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்கன்றதை ஆய்வு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அவங்க இதில் ஒரு முன்னாடில் உள்ள தேதியிலேயே வந்திருக்க வேண்டிய நிலை தான் இருக்குது பெரும்பாலும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றது 10 பேர் கூட இல்லாமல் நடத்த முடியாத ஒரு நிறுவனம் தான். அதனால வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த வந்துடுறது நல்லது. ஏன்னா எங்களுடைய இதில் வந்து நாங்கள் ஒரு கொட்டேஷன் சொல்லுவோம், கம்ப்ளைன்ஸ் இஸ் சீப்பர் தென் நான் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதற்கான இது பார்த்தீங்கன்னா அந்த நான் கம்ப்ளைன்ஸில் வந்து இதற்கு விதிக்கக்கூடிய டேமேஜஸ் பெனால்ட்டின்னு சொல்கிறது வந்து அப் டு 25% ஆஃப் தி அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வந்து அந்த எவ்வளோ பீரியட் அவங்க கட்டாமல் இருந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது 5% ஆரம்பிச்சு அப் டு 25% வரைக்கும் அவங்க பெனால்ட்டி கட்டணும். அது போக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் டிஃபால்ட்டு அவங்க கட்டணும். இதை 10 வருஷத்துக்கு இருந்தால் கூட அவங்க வந்து 12% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அந்த அமௌண்ட்டோட 120% வந்துடும். ஸோ அதனால ப்ராப்பராக கட்டிட்டு போகிறது பெட்டர். அதனால் அந்த அவ்வளோ பணம் கட்டும் பொழுதுமே இவங்களுடைய ப்ரீவியஸ் எம்ப்ளாயிஸ் கட்டுறதுனால அந்த பெனிஃபிட்டை வந்து அந்த ப்ரீவியஸ் எம்ப்ளாயிஸ் வந்து என்ஜாய் பண்ணுறது கஷ்டம். இப்போ இஎஸ்ஐயில் வந்து அந்த பீரியட் வந்து ஆல்ரெடி லேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு உள்ள எம்ப்ளாயி தான் போய் அந்த பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பிஎஃப்ல வந்து அவங்களுக்கு முன்னாடி உள்ள பீரியடுக்கு வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு பணம் கட்டலாம், அதை வந்து அந்த எம்ப்ளாயி வந்து என்ஜாய் பண்ணுவார். ஜென்ரலாக சார் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு சார். ஜென்ரலாக
நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கக்கூடிய பர்டிகுலராக அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நினைக்கலாம் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்கன்ற மாதிரி. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஎஃப்ல வந்து ஒரு 3 விதமான பலன்கள் வழங்குறாங்க. அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப்ல வந்து இப்போ சுமார் ஒரு 8% வட்டி கொடுக்குறாங்க. ஓகே. அது வந்து மந்த்லி பேசிஸில் கொடுக்குறதுனால அரௌண்டு 10.5-11% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டும் பிஎஃப்ல உள்ள சேவிங்ஸ்க்கு வந்து அதிகமான வட்டி கிடைக்குது. இது போக வாலண்டரியாக கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து அதிகமான தொகைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குறவர் 10,000க்கு தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதிகமான தொகை வாலண்டரியாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கான டேக்ஸ் பெனிஃபிட் வரும். இன்கம் டேக்ஸில் வந்து அதுக்கான ஒரு எம்ப்ளாயி நினைச்சா அவங்க எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் ஹாஸ்பிட்டல்ஸோ கம்பெனிஸோ பண்ண தேவையில்லை. என்ன வந்து பேசிக் சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து பணியிலிருந்து ரிலீவ் ஆன பிறகு 60 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய பிஎஃப் தொகையை முழுமையாக விட்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து 2 விதமாக நாங்கள் பிரித்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். அது பென்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு அதில் வந்து 8.33% கான்ட்ரிபியூஷன் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். ஸோ 10 இயர்ஸ்க்கு கம்மியான சர்வீஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து 2 தொகையுமே விட்ரா பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஎஃப்ல எவ்வளோ அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கோ அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி பென்ஷன் பெனிஃபிட்டையும் அவங்க வந்து எனக்கு கேஷ் பெனிஃபிட்டாக வேணும்னு சொல்லி அதையும் விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அதை ரீட்டைன் பண்ணுறது பொதுவாக நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு பணியாளர் வந்து ஒரே நிறுவனத்தில் அவருடைய லைஃப் டைம் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அரசு நிறுவனம் மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 5 வருஷம் 3 வருஷம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்கீம் சர்டிஃபிகேட் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஆப்ஷனில் வந்து அவர் அதை கிளிக் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த சர்வீஸ் அதோட அக்யூமுலேட் ஆகிடும். இது வந்து எம்ப்ளாயி செல்ஃபாக ஜென்ரேட் பண்ணிக்கலாமா? அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு. நேரில் வருமோ ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ ஆன்லைன். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனம் போகும்போது இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்தா சேம் நம்பர்லேயே ஆட் ஆயிரும். இவங்க வந்து நான் சொல்கிற உதாரணம் வந்து ஒரு எம்ப்ளாயி சர்வீஸை விட்டு விலகிட்டாரு, இமிடியேட்டாக வேறு வேலைக்கு போகலை, ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சுயதொழில் பண்ண போகிறாரு அப்படின்ற ஸ்டேஜில் வந்து அவர் ஸ்கீம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அடுத்து திரும்ப எப்போ வேலைக்கு போகிறாரோ அப்போ தான் அதை வந்து அவர் மெர்ஜ் பண்ண வேண்டிய அவசியம். ஆனால் இது வந்து ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து யுஏஎன் சொல்லி ஒரு நம்பர் இப்போ யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். அந்த யுஏஎன்றது யூனிக் நம்பர். அது ஒரு தடவை வந்து ஆதார் பேஸ்டாக ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் எத்தனை கம்பெனிக்கு போனாலும் இந்த ஒரே யுஏஎன் நம்பர் தான் எல்லா கம்பெனிலையுமே நடைமுறையில் இருக்கும். ஸோ அந்த நம்பரில் வந்து அவங்களுக்கு பணம் கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸ் கம்பெனி வந்து அந்த நம்பரில் பணம் கட்டுவாங்க. அந்த எக்ஸ் கம்பெனிலேருந்து அவர் ரிலீவ் ஆகி ஒய் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா ஒய் கம்பெனி அதே நம்பரில் தான் பணம் கட்டுவாங்க. ஸோ சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஓகே. அதில் வந்து அவருடைய சர்வீஸ் அமௌண்ட் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சில கேசஸில் வந்து நம்ம அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத பட்சத்தில் ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி அவங்க அந்த ஆப்ஷனில் போய் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த 2 அமௌண்ட்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து பிஎஃப் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஓகே. இடிஎல்ஐன்னு சொல்லி டெபாசிட் லிக்விட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதில் வந்து அந்த தொழிலாளருக்கு மரணம் ஏற்படும் பட்சத்தில் பணிக்காலத்தில் அதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் வேலை பார்த்துருந்தா கூட 1 மாதம் வேலை பார்த்து அவருக்கு வந்து அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு வந்து அவருடைய ஸ்பௌஸ்க்கு அல்லது பேரண்ட்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் பென்ஷன் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. ஆமாம். அது வந்து என்னன்னா அது ஒரு கலாய்வுலாம் செஞ்சுன்னா அதை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நிறைய தவறுகள் நடக்கிறதுனால. ஆனால் பொதுவாக வந்து அந்த பெனிஃபிட் வந்து 12 months இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் நாங்கள் கொடுத்துருக்கோம். 12 months ஆவரேஜ் வேஜஸ் எடுத்துட்டு அந்த வேஜஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து 35 times அதனுடைய மல்டிபிள் ஆஃப் வேஜஸ் 35 times வேஜஸ் கொடுக்குறோம். இது வந்து அப் டு 7 lakhs வரைக்கும் கொடுக்குறோம். வேஜஸ் கம்மியாக இருந்தால் கூட மினிமம் 2.5 lakhs கொடுக்குறோம். ஸோ இது ஒரு 2வது பெனிஃபிட். 3வது பெனிஃபிட் வந்து பென்ஷனாக கிடைக்கும். இந்த அக்யூமுலேட்டர் சர்வீஸ் வந்து மினிமம் வந்து 10 years இருக்கணும். 10 years இருந்தால் மினிமம் பென்ஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து 35 years வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஒருத்தர் 58 வயசு ஆகும்போது அவருக்கு வந்து 35 வருஷங்கள் வந்து பிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அவருடைய பிஎஃப் வேஜஸ்ல 50% வந்து அவருக்கு பென்ஷனாக கிடைக்கும். பிஎஃப் வேஜஸ்ல 50%. இப்போ உதாரணத்துக்கு மாசமான 7,000 ரூபாய், இப்போ 15,000 சேவிங் வச்சுக்கோங்க. ஓகே. 15,000க்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவருடைய சர்வீஸ் லென்த் வந்து 35 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் 58 வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது 15,000 ரூபான்றது அவருடைய ஆவரேஜ் சேலரி லாஸ்ட் 5 yearsக்குள்ள ஆவரேஜ் சேலரி எடுப்போம்.
ஓகே. அதுலேயும் அவருக்கு 15,000 ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா அவருக்கு வந்து 7,500 வந்து மந்த்லி பென்ஷனா வந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், அவருடைய லைஃப் டைம் கிடைக்கும். வாவ், அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய லைஃப் டைம் கிடைக்கும். அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய மனைவி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க மனைவிக்கும் அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும். லவ்லி சார், லவ்லி. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சார். வீரமணியன் சார் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வீரமணியன் சாரை பேசுனதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நானும் நிறுவனம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்குமே புதிய எண்ணங்கள் தான் இது மூலியமாக வருது. அதாவது பிஎஃப் இஎஸ்ஐன்றது ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ பேர்டன் கிடையாது. அது உங்களோட பேர்டனை குறைக்கிறதுக்கான கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த பிஎஃப் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, சடனாக ஒரு எம்ப்ளாயி இறந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம கம்பெனிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு காசு தராமல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு உண்டான இழப்பீடுகளை தருது. அதே போல் ஒரு எம்ப்ளாயி அவங்க வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் அவங்களுக்கு அதனால் ஒரு வரக்கூடிய வருமான இழப்பையும் கவர்மெண்ட் இந்த பே பண்ணுறதுனால கவர்மெண்ட் அதை வந்து நமக்கு பே பண்ணுறாங்க. அதனால நம்மளோட கையிலேருந்து போகக்கூடிய காசு குறையுது. ஸோ அதனால நம்ம அதை ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணக்கூடிய நம்ம இந்த இஎஸ்ஐபிஎஃப்ல நம்ம கண்டிப்பாக நம்ம எம்ப்ளாயிஸை எத்தனை பேர் இருக்காங்களோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் படி அவங்க கவரேஜில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்புகளை கண்டிப்பாக இதை தவிர்க்கும். ஸோ தேங்க்யூ வீரமணியன் சார். நீங்கள் சொன்னது வெரி ஐ ஓப்பனிங் இது இன்டர்வியூவாக இருந்துச்சு சார். உங்களோட 30 அனுபவத்தை ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாகவும் இது சொன்னீங்க. ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ நீங்கள் இஎஸ்ஐலையோ பிஎஃப்லையோ ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர்ஸை இந்த வீடியோவில் போடுறோம். உங்களோட பிரச்சனைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வீரமணியன் சார்கிட்ட பேசி அதுக்கான தீர்வுகளை தரோம். முடிஞ்சால் வீரமணியன் சார் அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்கள உங்கள் கன்சல்டேஷன் கூட பண்ணிவிடுவோம். அவர் பிஸ்னஸில் பிஸியாக இருக்காரு. இஃப் அவைலபிள் ஹி வில் கிவ் ஹிஸ் கன்சல்டேஷன் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அது உங்களுக்கு விடைபெறுவது சந்தோஷ் குமார், ஹெல்த் கேர்.